ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல கங்கா தேவி யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாவம் போக்குற கங்கா நதியோட மனித உருவம் தான் கங்கா தேவி. ஹஸ்தினாபுரத்தோட மகாராஜா சந்தனு கங்கை கரையில கங்கா தேவிய பாக்குறாங்க. கங்கா தேவி மேல காதல் வயப்படுறாங்க. அப்போ கங்கா தேவி கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது கங்கா தேவி எனக்கு 2 நிபந்தனை இருக்கு, அந்த 2 நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கங்கா தேவிக்கும் சந்தனு மகாராஜாக்கும் பூர்வ ஜென்மத்துல இருக்கிற தொடர்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல இருக்கிற சந்தனு மகாராஜாவோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. கங்கா தேவி 2 நிபந்தனையா நான் என்ன பண்ணாலும் என்ன கேள்வியே கேட்க கூடாது, என்னோட செயல்களை தடுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனையாகவும், இன்னொரு நிபந்தனையா நான் யாரு அப்படின்ற விஷயத்தை நீங்க கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சந்தனு மகாராஜா கங்கா தேவி மேல அவ்வளவு காதல் வச்சிருக்கிறதுனால 2 நிபந்தனையும் உடனடியா ஒத்துக்கிட்டு கங்கா தேவியை திருமணம் பண்ணிக்கிறாரு. சந்தனு மகாராஜாக்கும் கங்கா தேவிக்கும் முதல் வருடத்திலேயே ஒரு மகன் பிறந்தாரு. பிறந்த அன்னிக்கே அந்த மகனை தூக்கிட்டு போய் கங்கை நதியில போட்டு அந்த குழந்தைய கொல்றாங்க கங்கா தேவி. இத பார்த்து வேதனைப்பட்ட சந்தனு மகாராஜா ஒரு வார்த்தை கூட கங்கா தேவியை கேட்க முடியல. ஏன்னா அந்த நிபந்தனையை மீறினா கங்காதேவி தன்னை விட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக மறுபடியும் அடுத்த வருடம் இன்னொரு மகன் பிறக்கவே அதே மாதிரி அந்த மகனையும் கூட்டிட்டு போய் கங்கை நதியில வீசி கொல்றாங்க கங்காதேவி. சந்தனு மகாராஜா அவரோட கோபத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து 7 குழந்தைகளையும் கங்கை நதியில போட்டு கொல்றாங்க கங்காதேவி. 8வது குழந்தை பிறந்த உடனே கங்கை நதிக்கு தூக்கிட்டு போகும்போது சந்தனு மகாராஜா கங்காதேவியை நிறுத்தி இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது, நீ யாரு, ஏன் இப்படி ஒவ்வொரு குழந்தைகளையும் கொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே கங்காதேவி தான் கங்காதேவி அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி இப்ப பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் அஷ்ட வசுக்கள், 8 வசுக்கள், இது 8வது குழந்தை, இந்த குழந்தைய நான் கொல்ல போறதில்ல, நீங்க நிபந்தனையை மீறினதுனால உங்களை விட்டு நான் போக போறேன், நான் போகும்போது இந்த 8வது குழந்தையும் கூட்டிட்டு போய் 16 வயசு ஆகும்போது நான் திரும்ப கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அஷ்டவசுக்கள் கங்காதேவிக்கும் சந்தனுக்கும் பிறந்தாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல இருக்கிற பீஷ்மரோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. இன்னும் நீங்க கங்காதேவியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. மகாபாரதம் துவாபர யுகம், இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம். இப்ப கூட புனிதமான நதினா அது கங்கை நதி தான். அப்பேற்பட்ட கங்கா தேவிக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.